வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டெலிகிராம் செயலிக்கு புட்டின் தடை. உக்ரைன் போரின் இறுதி கட்டத்தை நெருங்குகிறதா ரஷ்யா? ஜெர்மனியில் நிதி நெருக்கடி. பல ஆண்டுகளுக்கு தகுதி மீறி செலவு செய்ததாக பொதுமக்கள் விவாதம். ஈரானுடனான போர் இன்னும் முடியவில்லை. உளவுத்துறை அதிகாரி விடுக்கும் அதிரடி எச்சரிக்கை. பாபா வங்கா கணிப்பு. 2026 மூன்றாம் உலகப் போர். புட்டினின் வீழ்ச்சி மற்றும் சீனாவின் எழுச்சி குறித்து அதிர்ச்சி தகவல். நேட்டோவில் இருந்து அமெரிக்கா வெளியேறினால் பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய வேண்டும். செலன்ஸ்கி விருப்பம். ஹார்முஸ் நீரிணையை பலவந்தமாக திறப்பது சாத்தியமற்றது. பிரான்ஸ் ஜனாதிபதி எச்சரிக்கை. உக்ரைனின் முக்கிய பகுதிகளை கைப்பற்ற புட்டின் விதித்த கெடு சாத்தியமற்ற இலக்கு என ராணுவ ஆய்வாளர்கள் கணிப்பு. நேட்டோ குறித்து டிரம்பின் கருத்துக்கள் புத்திசாலித்தனமானவை அல்ல. டச்சு ராணுவ தளபதி அதிருப்தி. இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவில் மிகவும் பிரபலமான டெலிகிராம் செயலி மீது அதிபர் விளாடிமிர் புட்டின் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர்க்களத்தில் உள்ள ரஷ்ய வீரர்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்ள டெலிகிராம் அதிகம் பயன்படுத்தப்படுவதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. உக்ரைன் போரின் ரகசியங்கள் கசிவதை தடுக்கவும் உள்நாட்டில் எதிர்ப்பு குரல்களை ஒடுக்கவும் கிரெம்ளின் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த தகவல் தொடர்பு முடக்கம் உக்ரைன் போரில் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய அல்லது இறுதிக்கட்ட ராணுவ நடவடிக்கைக்கு தயாராகுவதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. டெலிகிராம் முடக்கப்பட்டால் ரஷ்ய ராணுவத்தின் தகவல் தொடர்பு கட்டமைப்பு பாதிக்கப்படலாம் என ஒரு தரப்பு எச்சரித்தாலும் புட்டின் தனது பிடியை இறுக்குவதில் உறுதியாக உள்ளார். ஜெர்மனியில் நிதி நெருக்கடி. பல ஆண்டுகளாக தகுதிக்கு மீறி செலவு செய்ததாக பொதுமக்கள் விவாதம். ஜெர்மனி தனது வருமானத்திற்கு மேலதிகமாக பல ஆண்டுகளாக அதிகப்படியான செலவுகளை செய்து வருவதாக நாட்டின் தற்போதைய பட்ஜெட் நெருக்கடி குறித்து பொதுமக்கள் மத்தியில் விவாதம் எழுந்துள்ளது. அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் நாடு தற்போது கடுமையான நிதி பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளதாக வாசகர்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சமூக நலத்திட்டங்கள் மற்றும் மானியங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை பாதித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. வரி செலுத்துவோரின் பணம் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் தேவையற்ற அரசு நிர்வாக செலவுகள் குறைக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. அதிகரித்து வரும் எரிசக்தி விலை மற்றும் பணவீக்கத்திற்கு மத்தியில் அரசாங்கம் தனது பட்ஜெட்டை சீரமைக்க தவறினால் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான போர் இன்னும் முடியவில்லை. உளவுத்துறை அதிகாரி விடுக்கும் அதிரடி எச்சரிக்கை. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான நேரடி மோதல்கள் தற்காலிகமாக குறைந்திருந்தாலும் போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ரொனால்டு சாண்டி எச்சரித்துள்ளார். ஈரான் தனது நீண்டகால மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக பிராந்தியத்தில் உள்ள தனது ஆதரவு அமைப்புகள் மூலம் நிழல் யுத்தத்தை தொடர வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அமைதி என்பது ஒரு இடைவேளை மட்டுமே என்றும் ஈரான் தனது அடுத்த கட்ட தாக்குதலுக்கான பலத்தை ரகசியமாக திரட்டி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அணுவாயுத பலம் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஈரான் காட்டும் வேகம் எதிர்காலத்தில் ஒரு பெரிய அளவிலான போருக்கு வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறது. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் இந்த நிலையற்ற தன்மை சர்வதேச நாடுகள் கணிப்பதை விட மிகவும் ஆபத்தானது என உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் அடுத்த கட்ட நகர்வுகள் உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதால் உலக நாடுகள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பாபா வங்கா கணிப்பு. 2026 மூன்றாம் உலகப் போர். புட்டினின் வீழ்ச்சி மற்றும் சீனாவின் எழுச்சி குறித்து அதிர்ச்சி தகவல்கள். பல தசாப்தங்களுக்கு முன்பே பல முக்கிய உலக நிகழ்வுகளை துல்லியமாக கணித்த பாபா வங்காவின் 2026 ஆண்டுக்கான கணிப்புகள் தற்போது பேசுபொருளாகியுள்ளன. 2026 ஆண்டில் ஒரு மாபெரும் உலகப் போர் வெடிக்கக்கூடும் என்றும் அது உலக வரைபடத்தையே மாற்றி அமைக்கும் எனவும் அவரது கணிப்புகள் எச்சரித்துள்ளன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்வார் எனவும் அது அவரது அதிகார வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை சீனா
வல்லரசாக உருவெடுத்து உலக பொருளாதாரத்தையும் அரசியலையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா ஒரு பெரிய மக்கள் தொகை நெருக்கடியை சந்திக்கும் என்றும் இயற்கை சீற்றங்களால் பல நாடுகள் பாதிக்கப்படும் எனவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக தெரிந்தாலும் பாபாவங்காவின் முந்தைய கணிப்புகள் சில உண்மையானவையால் இப்போதைய கணிப்புகள் சர்வதேச அளவில் விவாதிக்கப்படுகின்றன. நேட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியேறினால் பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய வேண்டும். செலன்ஸ்கி விருப்பம். அமெரிக்கா ஒருவேளை நேட்டோ அமைப்பில் இருந்து விலக நேரிட்டால் ஐரோப்பாவின் பாதுகாப்பை கருதி பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய வேண்டும் என உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தற்போதைய வெளியுறவு கொள்கைகளில் மாற்றம் ஏற்பட்டு நேட்டோவிற்கான ஆதரவு குறைந்தால் அது ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் சவாலாக அமையும் என அவர் அஞ்சுகிறார். இத்தகைய இக்கட்டான சூழலில் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து பலமான தற்காப்பு வளையத்தை உருவாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரித்தானியாவின் பலமான இராணுவமும் பொருளாதாரமும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மீண்டும் இணைவது பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு வலு சேர்க்கும் என்பது செலன்ஸ்கியின் கருத்தாகும். உக்ரைன் போரின் தற்போதைய நிலையில் மேற்கத்திய நாடுகளின் ஒற்றுமை மிக முக்கியமானது என்றும் அமெரிக்காவின் நகர்வுகளை பொறுத்தே அடுத்த கட்ட முடிவுகள் அமைய வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் பிரெக்சிட் ஒப்பந்தத்திற்கு பிறகு பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது என்பது அரசியல் ரீதியாக பெரும் விவாதத்திற்குரிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையை பலவந்தமாக திறப்பது சாத்தியமற்றது. பிரான்ஸ் ஜனாதிபதி எச்சரிக்கை. ஈரானுடனான மோதலுக்கு மத்தியில் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணையை ராணுவ பலத்தை கொண்டு திறப்பது யதார்த்தத்துக்கு புறம்பானது என பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் தெரிவித்துள்ளார். இப்பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்கவும் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை பாதுகாக்கவும் பேச்சுவார்த்தை மட்டுமே ஒரே வழி என்று அவர் வலியுறுத்தினார். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள போதிலும் ஒரு முழு அளவிலான ராணுவ நடவடிக்கை நிலைமையை மேலும் மோசமாக்கும் என அவர் அஞ்சுகிறார். ஈரான் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்த முயற்சி ஒரு பலவீனமான மற்றும் சவாலான கட்டத்தில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிராந்திய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தவும் நேரடி மோதல்களை தவிர்க்கவும் சர்வதேச நாடுகள் மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டும் என மக்ரோன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க தூதரக ரீதியிலான அழுத்தங்கள் தேவை என்றும் அவசரப்பட்டு எடுக்கப்படும் ராணுவ முடிவுகள் பேரழிவை தரும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். உக்ரைனின் முக்கிய பகுதிகளை கைப்பற்ற புட்டின் விதித்த கெடு சாத்தியமற்ற இலக்கு என ராணுவ ஆய்வாளர்கள் கணிப்பு. உக்ரைனின் முக்கிய நகரங்கள் மற்றும் தற்காப்பு அரண்களை கைப்பற்ற ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது ராணுவத்தினருக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக டொன்பாஸ் பிராந்தியத்தில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை விரைந்து தன்வசப்படுத்த வேண்டும் என்பதில் கிரெம்ளின் தீவிரமாக உள்ளது. எனினும் உக்ரைனிய படைகளின் கடுமையான எதிர்ப்பு மற்றும் தற்போதைய போர்க்கள சூழலை கருத்தில் கொள்ளும்போது புட்டினின் இந்த இலக்கு சாத்தியமற்றது என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். நேட்டோ குறித்த டிரம்பின் கருத்துக்கள் புத்திசாலித்தனமானவை அல்ல. டச்சு ராணுவ தளபதி அதிருப்தி. நேட்டோ அமைப்பின் பாதுகாப்பு விதிகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் ஆபத்தானவை என டச்சு ராணுவ தளபதி ஓனோ ஐசல்செயம் தெரிவித்துள்ளார். போதிய நிதி பங்களிப்பை வழங்காத நேட்டோ நாடுகளுக்கு பாதுகாப்பு அளிக்கப் போவதில்லை என ட்ரம்பின் அறிவிப்பு ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய கருத்துக்கள் நேட்டோ கூட்டணியின் ஒற்றுமையை சீர்குலைப்பதோடு அதன் நம்பகத்தன்மைக்கு கேடு விளைவிக்கும் என டச்சு தளபதி எச்சரித்துள்ளார்.